என்னுடைய இனிய இளைய தலைமுறையை உங்களை நிறைய பேர் முதல் முறை வாக்காளர்களா இருப்பீங்க. ஸோ வாக்களிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கும். நம்ம எப்படி வாக்களிக்கிறது? உங்களுடைய முகவரி, உங்களுடைய அட்ரஸ் எங்க இருக்குதோ அதற்கு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அந்த பள்ளிக்கூடம் தான் உங்களுடைய பூத்தா இருக்கும். அது எந்த பள்ளிக்கூடம் உங்களுடைய பூத்தா இருக்குங்கிறது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பூத் ஸ்லிப்ல இருக்கும். அது உங்களுடைய வாக்காளர் பட்டியல், அதை பார்த்தா தெரியும். ஸோ உங்களுடைய வாக்கு முதல்ல எந்த பூத்துல இருக்குங்கிறது தெரியும். வாக்காளர் ஃபர்ஸ்ட் பார்ட். தென் உங்களுடைய ஐடி கார்டு ஒன்று எடுத்துக்கணும். அது ஓட்டர் ஐடியாவே இருந்துட்டா பெஸ்ட், ஆல் ப்ராப்ளம் சால்வ். அப்படி இல்லைன்னா மத்திய மாநில அரசுகளால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போட்டோவுடன் கூடிய ஒரு ஐடி கார்டு இருக்கணும். அது பாஸ்போர்ட்டா இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப்கான விஷயம் இருக்கலாம், எல்லாம் போட்டோ இருக்கலாம். பேங்க்குடைய பாஸ்புக்கா இருக்கலாம், அது போட்டோவோட இருக்கணும். ஆதார் கார்டா இருக்கலாம், ஆபியஸா மன்ரேகா போன்ற திட்டங்கள்ல உங்களுடைய போட்டோவோட பணம் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி பேன் கார்டு இருக்கலாம். இந்த மாதிரி இந்த கார்டுகளை ஏதாவது ஒண்ணு நம்ம கையில வச்சுக்கணும். அது ரொம்ப எசென்சியல். ஏன்னா நீங்க பூத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க ஒருத்தவங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. உங்களோட இந்த போட்டோ ஐடி கார்டு செக் பண்ணுவாங்க, உங்களுடைய பேர் வச்சு கேட்பாங்க. இந்த ஆதார் கார்டு இந்த விஷயங்களை காட்டினீங்க, ஓட்டர் ஐடி காட்டினீங்கன்னா அவங்க சத்தமா உங்களுடைய பேரை படிப்பாங்க, உங்க அப்பா பேரை படிப்பாங்க, இந்த வரிசை என்ன படிப்பாங்க. பக்கத்துலேயே கட்சிக்காரங்க பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்து நோட் பண்ணி நீங்க ஓட்டு போட்டீங்க வச்சுக்கணும். இதுக்கடுத்து அவங்க ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப் எடுத்துட்டு அடுத்த கை எடுத்து போனீங்கன்னா அங்க பக்கத்துல நிறைய பூத்துக்கள் இருக்கும். அங்க உங்களுடைய இடது கையில அந்த இடத்துல ரேகை வைப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மை வைப்பாங்க. அந்த மை இந்த விரல்ல சதை பகுதியிலையும் நகைப்பகுதியிலையும் சேர்ந்து இருக்கும். அப்பதான் அழியாம இருக்கும் வைப்பாங்க. ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். வைக்கும்போது அது ப்ளூ கலர்ல இருக்கும், வச்ச பிறகு ப்ரௌன் கலர் ஆரஞ்சு கலருக்கு மாறும். அடுத்தபடி அவங்க டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கையில ஸ்லிப் வச்சிருப்பீங்களா, அதை அவங்க கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு அவங்க தலைகீழா ஒரு இருக்கும். அந்த நோட்டை தலையில கொடுத்து முடிப்பாங்க. உங்க பேர் வேற பக்கம் நீங்க கையில் தலையில போடுவீங்க. ஸோ அந்த இடத்துல கைது போட்டு சும்மா வச்சுக்காங்க, வசதிக்காக போட்டுருப்பாங்க. அதே போட்டுட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு பக்கத்துல ஒரு இடத்துக்கு இருப்பாங்க. அங்க ஒரு சதுரமா ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி ஒரு தடுப்பு மாதிரி போட்டு உள்ள இருக்கும். அது பக்கத்துல இன்னொரு தடுப்பு ஒன்று இருக்கும். இங்க முன்னாடி இருக்கிறதா அந்த இவிஎம் சொல்லிட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அதான் நீங்க பாத்துருக்கீங்க சினிமால போன்ல தேர்தல் எல்லாத்தையும் பல வரிசையாக நிற்கும். சில தொகுதியில ஒரு இருக்கும், சில தொகுதியில 2, 3, 4, 5 தொகுதி வரைக்குமே இருக்கும். நீங்க 5 இவிஎம் மிஷின் வரைக்குமே இருக்கலாம். அதிகபட்சமா தமிழ்நாட்டில் 5 மிஷின் இருக்கும். ஒரு மிஷின் பெரும்பாலும் இருக்கும், 2 மிஷின் 3, 4, 5 இருக்கலாம். அப்போ அது பக்கத்துல இன்னொரு மிஷின் இருக்கும். அது விவி பேட் மிஷின் சொல்லுவாங்க. எந்த கட்சிக்கு நீங்க வாக்களிச்சிருக்கீங்க வெரிஃபை பண்றதுக்காக அந்த பக்கத்தில் வச்சிருப்பாங்க. ஸோ தேசிய கட்சிகள்ல முதல் பேர் இருக்கும், அதுக்கப்புறம் மாநில கட்சிகள் அடுத்த பேர் இருக்கும், அதற்கு பேர் சுயேட்சை இருக்கும். அவங்க எல்லாருமே பேர் இருக்கும், கலர் போட்டோ இருக்கும், அவங்களுடைய வேட்பாளருடைய பேர் போட்டோ இருக்கும், அவருடைய வேட்பாளருடைய பெயர் இருக்கும். அது எதிரே ப்ளூ கலர் சிவப்பு கலர் அந்த விஷயம் இருக்கும். அந்த பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ நீங்க யாருக்கு வாக்களிக்கிறத பார்த்துட்டு அவருடைய பேரு, அவருடைய கட்சியோட சின்னம், அவருடைய போட்டோ எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதுல நீங்க ஒரு பட்டன் அமுக்கணும். அதுக்கு நேருக்கு பட்டன் அமுக்கணும். அந்த பட்டனை நல்ல லாங் பிரஸ் பண்ணணும். ஸ்ட்ராங்கா அப்படி அமுக்குனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாங் பீப் சொல்லும். பீப் நல்ல பீப் சொல்றது லாங் சவுண்ட் கேட்கும். அது மூலமா நீங்க ஓட்டு போட்டுட்டீங்க அப்படிங்கிறது உறுதியாகும். டக்கு பக்கத்தே நான் சொன்ன விவி பேன் பார்த்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அதுல யாருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களோ அந்த சின்னம் ஒரு பிரிண்ட் அவுட்டா வரும். உடனே நம்ம வடிவேல் படத்துல சொல்லுவாங்க, அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நம்ம வெளியே உங்களுக்கு தான் ஓட்டு பண்ணி கண்ணாடி. அந்த பிரிண்ட் அவுட் கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கும். அந்த பிரிண்ட் அவுட் லைட்டோட சேர்ந்து உங்க கண்ட தெரியும். நீங்க எந்த சின்னது வாக்களிச்சீங்களோ அந்த சின்னம் இருக்கும். அது அப்படியே உள்ளே வந்து உங்களுக்கு தெரியாது. ஓட்டிங் போது ரேண்டமா ஒரு சட்டமன்றத்துக்கு 5 பூத்துல எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயுமே நீங்கள் வாக்களித்தது விவி பேட்ல ஒரு முறையோட மாறி வந்ததே இல்லை. சோ நீங்க வாக்களிச்சிட்டீங்க, லாங் பி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. உங்களுடைய கடமை ஆற்றிட்டீங்க. ஒரு தடவை தான் அமுக்க முடியும், 2வது அமுக்க முடியாது. இங்கி பிங்கி பாங்கி போறதா இருந்தாலும் இந்த சினிமா அந்த சினிமா ஒரே சினிமா இருக்கேன்னு பார்த்தாலும் அமுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். யோசிச்சப்பறம் அமுக்கின அப்புறம் யோசிச்ச பிரயோஜனம் இல்லை. சோ அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். வெளியே நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு செல்ஃபி அனுப்பி நீங்க மக்கள்கிட்ட நீங்க ஓட்டு போடுறதா நீங்க தயவு செய்து மறக்காம காலை 7 மணிக்கு ஓட்டு போடுங்க. மற்ற நண்பர்களையும் மன்னர்கள் எல்லாருமே ஓட்டு போட சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்க. ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 23, 2026 உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை, தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மறந்துடாம வாக்களிங்க. வாழ்க வளமுடன்.